அன்பு நேயர்களே, வளைகுடாவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட மிகப்பெரிய ஒரு கணக்கொண்டு பிழையாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. என்னவாம்? அதாவது ஈரானிய சுப்ரீம் லீடரை அழித்தால், அவர் நீண்டகால இலக்கு இல்லையா, அழித்தால் அங்கு இராணுவம் தடுமாறும், ஆட்சி தடுமாறும், மக்கள் கொந்தளிப்பார்கள். ஆட்சிக்கு எதிராக இலங்கையில் நடந்த அரகல போன்று ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்றுதான் முற்றுமுழுதாக இவர்களின் கணக்காக இருந்தது. இந்த கணக்கை எல்லாம் உடைத்திருக்கின்றது ஈரானிய தற்போதைய ஆட்சியாளர். யார் அந்த ஆட்சியாளர்? அலி லாரிஜானி. அதாவது நாம் இந்த 12 நாள் போரின் போதே நாம் உறுதியாக ஒரு 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 இரகசிய தகவலை வெளியாக்கினோம். அது பாகிஸ்தானுக்குள் இருந்து வெளியான ஒரு தகவல். அது என்னவென்றால், சுப்ரீம் லீடர்கள் அப்போதைய 12 days வாரின் போது தான் இறந்து போனால் தனக்கு அடுத்ததாக 4 பேரை ஒரு லிஸ்ட் பண்ணி நியமித்திருந்தார். அதை வெளியாக்கவில்லை அந்த பெயர். அதை நாம் எமது பல காணொளிகள் தெரிவித்திருந்தோம், அண்மை காலமாகவும் சொல்லியிருந்தோம். இதன் பிற்பாடு அவருக்கு இந்த இரண்டாவது போர், இந்த நேற்று சனிக்கிழமை நிகழ்வின் போது அவருக்கு தெரியும், நான் இம்முறை இறந்து போவேன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இறப்பை ஓரளவு சரி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கதை இருக்கின்ற இல்லையா? அந்த வகையில் அவருக்கு புரிஞ்சு போச்சு. 86 வயசு. இம்முறை அவர் ஓடையும் இல்லை, ஒழிக்கையும் இல்லை. அவர் அவருடைய தளத்திலே ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாம் எப்படியும் இம்முறை இறந்து போவோம் என்று. அவர் அந்த 12 days, கடந்த ஆண்டில் அந்த 12 நாள் யுத்தத்தின் போது அவர் தப்பின உண்மை, அவர் அண்டர் கிரவுண்டுக்கு போன உண்மை, தப்ப வைக்கப்பட்டது உண்மை, இம்முறை காட்டி கொடுக்கப்பட்டது உண்மை. இது எப்படி இருக்குது அது பார்ப்போம். நம்ம வேறொரு கனவுகளில் அது ஆறுதலா பார்ப்போம். அது ஒன்று முடிஞ்சு போன கதை இல்லையா? முடிஞ்சு போனாலும் உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு இல்லையா? அதை நாம் காண்பிப்போம். ஆக அவர் அந்த 4 பேரையும் ஆட்சி செய்தார், லிஸ்ட் பண்ணி. இவர்கள் தான் எனது இறப்புக்கு பின்பாடு என்று நாமளும் கடந்த 7 தினங்களுக்கு முன்பாக 2 காணொளிகள் தந்திருக்கின்றோம். எமது காணொளியில் தான் இறந்து போனால் அது அடுத்ததாக யார் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு தியரி போட்டு ஒரு லிஸ்ட் பண்ணி, யாருக்கு தான் வசியத் பண்ணியிருந்தாரோ அதை நாம் வெளிப்பாட்டிருந்தோம். அதில் இந்த நாட்டை ஆளக்கூடியவர், அடுத்த கட்டமாக படைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடாளர், ஒரு டிஃபென்ஸ் செல்லக்கூடியவர் என்று பார்த்தால் அலி லாரிஜானியை தான் அவர் நியமித்திருக்கின்றார். அவர் யாரு? அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலின் செக்ரட்டரி. அதாவது அங்கு என்ன தீர்மானம், நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அது செல்ல வேண்டிய இடம் சுப்ரீம் லீடர். சுப்ரீம் லீடர் உடனடியாக அவர் ஆலோசிப்பது யாரை என்றால், அவர் ஒரு ஆலோசகர். அவரது லெப்ட் அண்ட் ரைட், இடது பலம் என்று மிக நீண்ட காலமாக அவரது சுப்ரீம் லீடரின் ஆலோசனை வட்டத்துக்குள் இருந்தவர் அலி லாரிஜானி. அவர்தான் இப்பொழுது படைகளை கட்டுப்படுத்துகின்றார், அவர்தான் உத்தரவிடுகின்றார். இப்பொழுது இவர்கள் எதிர்பார்த்த நோக்கம் என்ன? நாம் சுப்ரீம் லீடரை அழித்து விட்டால் படைகள் தடுமாறும், உத்தரவு கொடுக்க முடியாது, அதே நேரம் பெசஸ்கின் மூலமாக ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியை கொண்டு வரலாம். இதைத்தான் இவர்கள் கணக்கு போட்டார்களே. இதுக்கெல்லாம் உடைத்திருக்கின்றார் காலஞ்சென்ற அலி கமெனி அவர்கள், இமாம் கொமெனி அவர்கள் உடைத்திருக்கின்றார். நான் இல்லாமல் போனாலும் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், இந்த படைகளை யார் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியாக தெளிவாக வசியத் பண்ணி வச்சுத்தான் இருந்திருக்கின்றார். ஓடி ஒழிக்கவில்லை அவர். இதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் போட்ட கணக்கு என்னவென்றால், தடுமாறும் படைகள், அதாவது ஒரு உச்ச தலைவர் கொல்லப்பட்டால் படைகள் தடுமாறும், இயற்கை. அது இல்லை. அவர் கொல்லப்பட்டு 2 மணி நேரத்துக்குள் கட்டளை சென்றிருக்கின்றது, உத்தரவுகள் போயிருக்கின்றது, அழித்துக் கொள்ளும்படி உத்தரவு. அதில் ஒன்றுதான் கட்டாரில் மிகவும் சக்தி வாய்ந்த 2500 படைகளின் நடமாட்டங்கள், வளைகுடாவில் இருக்கின்ற நகர்வுகள் அத்தனையும் மோப்ப முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராடாரை அழித்திருக்கின்றார்கள். யார் கட்டளையிட்டார்? அலி லாரிஜானி கட்டளை இட்டிருக்கின்றார். பஹ்ரைனில் மிகப்பெரிய ஒரு ரேடார் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் கட்டளை இட்டவர், யாருக்கு உத்தரவிட்டவர்? எல்லாமே இந்த லாரிஜானி தான். ஆக அடுத்த தண்ணி காட்ட போறவர் இந்த லாரிஜானி தான். அமெரிக்காவுக்கு இப்பொழுது கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு ஆட்டுகின்றவர் இந்த லாரிஜானி தான். ஆக இப்பொழுது அமெரிக்காவால் அடுத்த கட்டமாக குறிவைக்கப்படுகின்றவர் லாரிஜானி தான். ஆனாலும் இப்பொழுது கமெனி அவர்களின் புதல்வர்
அவர் ஒரு இன்டீரியர் கவர்மெண்ட் என்றது அந்த இடைக்கால அரசாங்கத்தின் உச்ச தலைவராக அலி கமேனி அவர்களின் புதல்வர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் ஆயதுல்லா அலி ரேசா அரபி, அவரும் ஒரு இமாம் கமே, அவரும் இமாம், அதாவது என்ன சொல்லுவது, அவரும் ஒரு மத போதகர். அவர் கொமேனி அவர்களை போலே எல்லா விடயங்களிலும் கற்றறிந்தவர், இஸ்லாமிய மார்க்கவாதி, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 76 வயது கொண்டவர், சபதமிட்டு இருக்கின்றார். அவர் எப்படி சபதமிட்டு இருக்கின்றார்? அலி கமேனி அவர்களின் இமாம் அலி கமேனி அவர்களின் கதிரையில் சபதமிட்டு இருக்கின்றார், அழித்து கொல்லுவோம் என்று. பார்க்கலாம். அதே நேரம் இந்த லாரிஜானி அவர்கள் சும்மா லேசிப்பட்ட ஆளல்ல, நீண்ட காலமாக இமாம் கமேனி அவர்களுடன் சுப்ரீம் லீடர் அவர்களுடன் பயணித்தவர். 2 பேரும் பல கருத்துக்களில் ஒரே கருத்தை கொண்டவர்கள். இந்த நாட்டை அடுத்தது ஆள வேண்டும் என்று அவர் மனதுக்குள் வைத்திருந்து அந்த வசியத்தை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது உத்தரவுகள் பறக்கின்றது, அடிச்சு சாத்துகின்றார்கள். மிக அதிகமான சேதங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த லாரிஜானி என்பவருக்குரிய முழு பொறுப்பு என்றால், இந்த ஐஆர்ஜி என்ற படையை உருவாக்கியவர், 6 லட்சம் வீரர்களை கொண்ட படையணியை உருவாக்கிய மிக பெரிய ஒரு இராணுவக்காரர் என்றும் சொல்லலாம். அடுத்தது இந்த ராணுவத்தின் அத்தனை நபர்களையும் இப்பொழுது உத்தரவாக இட்டுக் கொண்டிருக்கிறவர் இந்த லாரிஜானி தான். இது இவர்கள் அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. அதாவது படைகள் தருமாறி களம் மாறி அவர்களை சரணடைவார்கள். அவர்தான் சொல்றாரு, எல்லோரும் வாருங்கள், சரணடையுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு மெயினா அழைக்கின்றார். அதையெல்லாம் ஐஆர்ஜிசி கணக்கெடுக்கவில்லை. ஹாமிஸ் டலச்சந்திகளே அவர்களின் ஏப்ரஹாம் லிங்கத்துக்கு அடி கொடுத்திருக்கின்றார்கள். 4 ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றது. இன்னும் ஒரு சிப்புக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியான தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. டெல் அவீவ் நகரம் முற்று முழுதாக கிட்டத்தட்ட ஒரு 75% சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களின் ராணுவ இலக்குகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது, தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இத்தனையை நடத்தி கொண்டிருப்பவர், இவளுக்கு இப்போது கண்ணுக்குள் ஒன்றை விட்டு ஆட்டுவர் லாரிஜானி. அவர்தான் இப்பொழுது சுப்ரீம் லீடரா என்று சொல்லப்பட்டாலும் அவர்தான் படைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ராணுவ தளபதியாக, அதாவது அன்அபிஷியல் தளபதியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானிய ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய பக்குவம் அவருக்கு இருப்பதாகவும் இமாம் கமேனி அவர்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார். அதனால் தான் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 3 பேரை நியமனம் பண்ணிருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட மிக நீண்ட ஒரு லாங் டேர்முக்கு ஈரானை எட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நியமனம் பண்ணப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் அவர் திட்டமிடப்பட்டது. அவர் தன்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டாலும் கூட அவர் இறுதியாக அவர் அப்பொழுது கூட நாட்டின் நலம் கருதியே பேசியிருக்கின்றார். அதாவது ஈராக்கிய அதிபர் சதாம் ஹுசைன் அவர்களை தூக்கில் இடுவதற்கு இட்டு செல்லும் போது 2 கை பக்கமும் 2 காட்மார் சென்ற போது அந்த காட்டில் அந்த காவலாளி ஒருவன் சொல்லுகின்றார், நீ ஈராக்கின் துரோகி என்று. அவர் பார்த்துதான், நீ தான் துரோகி, நான் செய்த அத்தனை ஆக்ஷன்களும் எனது நாட்டு மக்களுக்காக செய்தேன்னு சொன்னார். உண்மைதானே? ஒரு அரச தலைவர் என்கின்ற போது அந்த நாட்டு மக்களின் நலன் கருதித்தானே எந்த நடவடிக்கையும் எடுக்கும். இப்ப புலிகளின் தலைவர் மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் அவருடைய மக்களுக்கு தானே செஞ்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கலாம் இல்ல, எதுவானாலும். எனவே தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய மக்களுக்காக செய்யப்படும் எந்த செயல்பாடும் குற்றமாகாது என்பதுதான் இவர் ஹானர். எனவே ஈரானில் எதிர்பார்த்தது இவர்களுக்கு பெரிய மரணடிகை கொடுத்திருக்கின்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். ஏனெனில் படைகள் தடுமாறும், உத்தரவு கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்றெல்லாம் தடுமாறிய போது உத்தரவை சாட்டையை கையில் எடுத்திருக்கின்றார் லாரிஜானி. யார் யாருக்கு எங்கெங்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு சாட்டை அடி கொடுக்க வேண்டும், வளைகுடா முழுவதும் எங்கு தாக்குதல் என்பதையெல்லாம் வரையறுத்து தாக்குதல் உத்தரவை போட்டுக் கொண்டிருக்கின்றார் லாரிஜானி அவர்கள். அவர்தான் ஐஆர்ஜிசியின் உளவு பிரிவுகள் படைகள் என்று அத்தனை படைகளையும் உருவாக்குவதற்கு இமாம் கமேனி அவர்களுடன் பக்கபலமாக இருந்தவர் என்றும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமானவர் என்றும் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் காரன் என்றும் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஈரானை
ஈரானை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவராகவே பார்க்கப்படுகின்றது. IRGC-க்குள்ளும் அவர் பெரும் மதிப்பு கொண்டவர் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுதுதான் அந்த தகவல்கள் இப்பொழுது லெபனானில் இருந்துதான் இந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. லெபனானில் ஒரு ராணுவ தரப்பால் தான் இந்த செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆக அமெரிக்கா கட்டிய கோட்டை அழிந்திருக்கின்றது. அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? அதாவது ராணுவத்துக்குள் ஒரு கலகம் ஏற்படும், ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் திண்டாடுவார்கள், தலையில்லா முண்டம் போல் இருப்பார்கள், நாம் நினைத்தபடி ஆடலாம், பெசஸ்கேனை கொண்டு ஜனாதிபதி மூலம் நாட்டை கையில் எடுக்கலாம் என்று கணக்கு பார்த்தவர்களுக்கு ஒரு சாட்டை அடியை கொடுத்திருக்கின்றார் லாரிஜானி அவர்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் அவர் அடுத்த கட்டமாக என்ன எதை செய்ய போகின்றார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அலி ரஸா அவர்களும் சுப்ரீம் இருக்கின்றார். இந்த இரண்டு பேரும் ஒரு மாட்டு வண்டி போன்று இரண்டு மாடுகள் ஒரு பக்கம் இழுக்காமல் இரண்டு பேரும் ஒரே பாதையில் செலுத்தி ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து சொல்லும் அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மிகப்பெரிய ஹாமஸ் ஜலச்சந்தியிலும் மிகப்பெரிய வேட்டையாடப்படுகின்றது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. மிகப்பெரிய ஒரு நகர்வாகவே இதை நாம் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.